வணக்கம் குழந்தைங்களா. நாம இப்ப சமூக அறிவியல் பாடத்துல போக்குவரத்து பாடத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன பாடம் பார்க்க போறோம்? போக்குவரத்து அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறது, அங்க இருந்து இங்க வர்றது, இதுக்கு பேர் என்னது? போக்குவரத்து. சரி, காலையில எல்லாரும் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வந்தீங்களே, எப்படி வந்தீங்க? நடந்து வந்தீங்க. இல்ல இப்ப மணப்பாறைக்கு போகணும், அப்ப எப்படி போவீங்க? இருசக்கர வாகனத்துல போவீங்க, பைக்ல போவீங்க. சரி, இப்ப நீங்க அம்மா அப்பா நீங்க மட்டும் போறதுன்னா இருசக்கர வாகனத்துல போயிடலாம். இல்ல தாத்தா பாட்டி அத்தை மாமா நீங்க பாப்பா எல்லாம் போகணும்னா ஆட்டோவில் போவீங்க. சரி, ஆட்டோவில் போயாச்சு மணப்பாறைக்கு. மணப்பாறையில இருந்து திருச்சிக்கு போகணும், எதுல போவீங்க? பேருந்துல மட்டும்தான் போக முடியுமா? வேற எதுல போலாம்? ட்ரெயின்லயும் போகலாம். மணப்பாறையில திருச்சிக்கு ட்ரெயின்லயும் போகலாம். இப்ப அடுத்து உங்க வீட்டுக்கு ஜாமான்லாம் நிறைய கொண்டாந்து இறக்கணும், எதுல கொண்டாந்து இறக்குவாங்க? லாரியில கொண்டாந்து இறக்குவாங்க. இதெல்லாம் நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள். போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள். இந்த வாகனங்கள்லாம் இப்ப நம்ம சொன்னோம்ல, அதெல்லாம் எதுல நம்ம போயிட்டு இருக்குது? சாலையில போயிட்டு இருக்கு. எதுல போயிட்டு இருக்கு? சாலையில போட்டிருக்கு. அந்த சாலை எங்க போட்டிருக்காங்க? ரோடு எங்க போட்டிருக்காங்க? தரையில, நிலத்துல போட்டிருக்காங்க. அதனால இப்ப நம்ம பாக்குறது போக்குவரத்துல நிலவழி போக்குவரத்து. நம்ம பாக்குறது என்னது? நிலவழி போக்குவரத்து தான் இப்ப நம்ம பார்த்தது. அந்த நிலவழி போக்குவரத்துல சாலை வழியாக போகலாம், இருப்பு பாதை வழியாக போகலாம். ஏன்னா ட்ரெயின்ல போகும்னு சொன்னோம்ல, சாலை வழியாக போகும், ட்ரெயின் இருப்பு பாதை வழியாக போகும். இந்த சாலை வழியவே தேசிய நெடுஞ்சாலைகள் சொல்றாங்க, மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட சாலைகள், கிராம சாலைகள் பிரிச்சிருக்காங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய நாடு இருக்கு பாத்தியா, நாடு என்ன நாடு? நம்ம நாடு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை எல்லாம் இணைக்கும். முக்கியமான நகரங்கள்னா என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன நகரங்கள் இருக்கு? சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, இதெல்லாம் இந்திய நாட்டினுடைய முக்கியமான நகரங்கள். இந்த முக்கியமான நகரங்களை இந்த ரோடு இணைக்குது. அதனால தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்றாங்க, நேஷனல் ஹைவேன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம நீளமான ஒரு நெடுஞ்சாலை இருக்கு. எங்க இருந்துனா இந்தியாவுடைய வடக்கே இருந்து இந்தியாவுடைய தெற்கு வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்தியாவுடைய வடக்கு என்ன இருக்கு? வெரி குட். ஸ்ரீநகர்ல இருந்து தெற்கு என்ன இருக்கு? கன்னியாகுமரி வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்து மாநில நெடுஞ்சாலைகள் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய மாநிலம் எது தெரியுமா உங்களுக்கு? மாநிலம் எது? தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு அந்த மாநிலத்துக்குள்ள முக்கியமான நகரங்களை இணைக்கும். அதுக்கு பேர் தான் மாநில நெடுஞ்சாலை. நம்ம தமிழ்நாட்டில் ஆற்காட்டுல இருந்து விழுப்புரம் வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்து மாவட்ட சாலைகள் அப்படின்னு சொல்றோம். அதையே ரெண்டு வகையா சொல்றாங்க, முக்கிய மாவட்ட சாலை, பிற மாவட்ட சாலைகள் சொல்றாங்க. அதாவது சாலைகள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா, நம்ம அலுவலகத்துக்குலாம் போகணும்னா அந்த சாலைகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? இணைச்சிருப்பாங்க. கிராம சாலைகள் அப்படின்னு சொல்றாங்க. கிராமம்னா என்னமா? நம்ம இருக்கிறது எங்க இருக்கோம்? கீழபோயப்பட்டி கிராமம். அடுத்து வேற ஏதாவது கிராமம் தெரியுமா? அப்ப வண்ணாங்குளத்துப்பட்டியில இருந்து கீழபோயப்பட்டி வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்களா? அதை இணைக்குதான் ரெண்டு ஊரையும். அதுக்குதான் இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போட்டிருப்பாங்க, கிராமத்துக்கு. அதுக்கு பேர் தான் கிராம சாலைன்னு சொல்றாங்க. இந்த இருப்பு பாதை நம்ம சாலை வழி நிலத்துல போறதுனால நில போக்குவரத்து நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து நீர் போக்குவரத்து, நீர்ல போகும். எதுல போகும்? நீர்வழி போக்குவரத்து அப்படின்னா என்னன்னா, இப்ப எங்க நம்ம அப்ப நீர்வழி போக்குவரத்துனா என்ன? கிணத்துக்குள்ள இறங்கி போறதா, இல்ல ஆத்துல இறங்கி போறதா, குளத்துல இறங்கி போறதா? எதுல போகுது? கடல்ல போறது. கடல்ல போறது மீன் பிடிக்க போவாங்க, இல்ல வெளிநாட்டுல இருந்து ஏதாவது நிறைய பொருட்கள்லாம் கப்பல்ல ஏத்திட்டு இங்க இறக்குவாங்க. அப்ப நீர்ல என்னென்ன போகுது? கடல் என்னென்ன போகுது? படகு, கப்பல், அதிவேக படகு. கப்பல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, படகுல போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ நம்ம நிலத்துல நீர்ல என்ன போகுது? இதெல்லாம் எங்கம்மா கப்பல் நிக்கும்? துறைமுகத்துல நிக்கும். எங்க நிக்கும் கப்பல்லாம்? துறைமுகம். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் இந்தியாவிலே 13 துறைமுகங்கள் இருக்கு, பெரிய பெரிய துறைமுகங்கள். அதுல 3 முக்கிய துறைமுகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. எண்ணூர், சென்னை,
தூத்துக்குடியில் இருக்குது. இப்போ நம்ம நீர்வழி போக்குவரத்து பார்த்துட்டோம். அடுத்து வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னா எதில் போகலாம்? வெரி குட். எதில் போகலாம்? விமானத்தில் போகலாம். அடுத்து ஹெலிகாப்டர் எப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் மேலே வானத்தில் பறந்துட்டு போகலாம். மலைப்பகுதியிலலாம் போகிறாங்க. இப்போ நம்ம இப்போ முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இது எதுக்காக விமானத்தை உருவாக்கியிருந்தாங்கன்னா, ஆற்றை கடந்து தபால் அஞ்சல்கள்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்களால முடியல. அப்போ பயன்படுத்தப்பட்டது தான் விமான சேவை, வான்வழி போக்குவரத்து. சர்வதேச விமான நிலையங்கள்லாம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில என்ன இருக்கு? சர்வதேச விமான நிலையங்கள். நம்ம வெளிநாட்டில இருந்து திருச்சி விமான நிலையத்துல இறங்கிக்குவாங்க. ஏமா இந்த போக்குவரத்து நமக்கு தேவைதானா? கட்டாயம் தேவைதானா? கட்டாயம் வேணும். இல்லைன்னா நம்ம இந்த கீழே போய் வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும், எங்கேயுமே போக முடியாது. நம்ம இங்கே இந்தியாவில இருந்து வேற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்வாங்க. சில பொருட்கள்லாம் நம்ம நாட்டில் கிடைக்காத பொருட்கள்லாம் அயல் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்வாங்க. அப்புறம் ஒரு இடத்துல விளைவிக்கிறத இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கும் இந்த போக்குவரத்து நமக்கு பயன்படுது. இப்போ போக்குவரத்துனா எந்தெந்த வழியில நடைபெறும் சொல்லுங்க பாப்பா. நிலவழி, நீர்வழி, வான்வழி. நிலவழி, நீர்வழி, வான்வழி. இப்போ போக்குவரத்து பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி குழந்தைங்களா.